दानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। हरिङ्गार्यास्वादसम्पूज्यं हृदयानन्ददायकम् ओंकारानन्दपादाब्जं नमामः चित्तशुद्धये। वराङ्कुशोपाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्थां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं ताम्। அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட் கருணையினாலும் புதுக்கோட்டை சம்பிரதாயம் குருநாதர்களுடைய வழி பிரகாரம் 1956ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டி ஹோமமானது ஸ்ரீ தத்த அவதூத பீடாதிபதி ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த மகாசுவாமிகள் பாலசுவாமிகளுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்துடன் நமது கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் வேலைச்சேரியிலே 9வது நாளாக இன்றைய தினம் தூமாவதி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது. கலியுகத்தில் வேதம் படிப்பதற்கு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் துக்கம், கோபம், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், மன வருத்தங்கள், மெய் வருத்தங்கள், உறவு நலனின் சீர்கேடுகள் எல்லாம் விலக வேண்டும். உலகம் பூரா சுபிக்ஷமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மகரிஷிகள் மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தேவி சப்தசதி என்று சொல்லக்கூடிய தேவி மகாத்மிய மந்திரத்தை நமக்காக கொடுத்துள்ளார். மனித வாழ்க்கையில் இந்த யுகத்தில் கூட்டு முயற்சியால் தான் நம்ம சக்தியை பெற முடியும். அதனாலதான் குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பமா இருந்தா பலம் ஜாஸ்தி. ஒருத்தர் கவலையா இருந்தா கூட இன்னொருத்தர் அவர்களை அரவணைப்பார். அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் ஒரு கூட்டு முயற்சியில நாம் செய்தாதான் பலன் கொடுக்கிறது. லௌகிக சம்பிரதாயத்தில் பிசினஸ் கம்பெனிகள் இதெல்லாம் வச்சா கூட ஒரு கூட்டு முயற்சியோட செஞ்சாதான் அது பலன் கொடுக்கிறது. அந்த கூட்டு வழிபாட சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகள் அவர்கள் ஹோமங்களையும் கூட்டு வழிபாடாக செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து தொடர்ந்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கு அவர்களுடைய அனுகிரகத்தினால நிறைய இடத்துல இந்த ஹோமமானது நடைபெற்று வருகிறது. மனிதன் பிறந்தாச்சு அப்படின்னா நமக்கு மாறி மாறி தான் வரப்போறது. சுகம் மே பூயாத் துக்கம் மா பூத் ததாஜனா. ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா எப்ப பார்த்தாலும் நான் சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா முடியறதா அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்டோம். ஆனால் முடிய மாட்டேங்குது. எது சுகம்னு நினைச்சு நாம் இன்னைக்கு செய்யறோமோ அது நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ அதே துக்கமா மாறுறது. சரி, எது துக்கம்னு நினைச்சு சகிச்சுட்டு சில வேலைகளை செய்யறோமோ அது நாளையோ கொஞ்ச நாள் கழிச்சோ அது சுகமா மாறுது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா
சுகஸ்ய அனந்தரம் துக்கம், துக்கஸ்ய அனந்தரம் சுகம். சக்கரவத் பரிவர்த்தந்தே துக்கானிஜ சுகானிஜ. இந்த மனித பிறவி எடுத்தாச்சுன்னா எப்படி ஒரு சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி சுகமும் துக்கமும் மாறி மாறி தான் வரும், அதுல சந்தேகமே இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம், அந்த மாதிரி ஒரு துஸ்வப்னம், அந்த மாதிரி ஒரு எதிராளிகள் நம்மளை தொல்லை செய்கிறார்கள் என்ற நம் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள், திருஷ்டி தோஷங்கள், இதெல்லாம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை ரிஷிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம எப்படி செய்யணும்னா இடைவிடாமல் செய்து வரணும். பகவான் ஆதிசங்கர் பகவத்பாதர் ஒரு வரியாவது பகவத்கீதையை படிப்பா வாழ்க்கையில, ஒரு முறையாவது கங்கா ஜலத்துல ஸ்நானம் செய், ஒரு முறையாவது பூஜையை பண்ணு அப்படிங்கிறார். ஏன்னா நாமெல்லாம் எதையும் சரிவரை செய்ய மாட்டோங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும் போது இருக்கு. அதனாலதான் முன்னாடி இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால இப்ப நாம பார்த்தோமே, ஆனால் எந்த காரியமா இருந்தாலும் உலகத்துல ஆரம்பிச்சோம்னா நாம தீர்க்கமா இடைவிடாமல் செஞ்சாதான் இன்னைக்கு அந்த காரியம் பலன் இல்லாட்டி கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். கஷ்டம்தான், வேலைகள் செய்வதுங்கிறது கஷ்டம்தான், தேவாலயத்தை நிர்வாகம் பண்றதே பெரிய கஷ்டம்தான். அது பெரிய பெரிய யோகிகளாலேயும் முடியாது. அப்படின்னே பர்திருஹரிங்கிற ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறமாக அவர் ஒரு சதகத்ரயம்னு 300 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். உலகத்துல நீதி எல்லாம், நீதி தவறாமல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி வாழணுங்கிறதுக்காக ஒரு 100 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் குடும்பத்துல நாமெல்லாம் எப்படி இருக்கணும், உற்றார் உறவினர்களோட, நம்ம குழந்தைகளோட, கணவன் மனைவி எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதே மாதிரி நல்ல வைராக்கியம் ஞான சாஸ்திரத்தை எல்லாம் அத்தியனம் செய்யணுங்கிறதுக்காக ஒரு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதுல முதல்ல அவர் சொல்றது என்னன்னா, இந்த பெரிய சிரமம் பார்க்குற கூட்டு முயற்சியில ஒரு வேலை செய்யறதுங்கிறதே நமக்கு ரொம்ப சிரமம்தான். ஏன்னா ஒரு 4 பேரை சேர்ந்து வேலை வாங்கி பார்த்தாதான் அந்த வேலையில எவ்வளவு துக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதையும் நாம புத்திபூர்வமா நாம கையாளறதுக்கு நமக்கு பகவதி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். மௌனான் மூக பிரவச்சன படுஹு வாஜகோ ஜல்பகோவா திருஷ்ட பார்ஷ்வே பவதி ஜவசம் தூரதோப்யப்ரகல்பா க்ஷாந்த்யா பீருஹு யதி ந சஹதே பிராயசோ நாபிஜாதா சேவா தர்ம பரமகனோ யோகினாமபி அகம்யா. இந்த பொது சேவை செய்வது என்பது மிகவும் கடினமானதுப்பா. ஏன்னா மௌனமா இருந்தா அவனுக்கு வாயே இல்லைன்னு விடுவான். மௌனான் முகா பிரவச்சனப்படு வாஜகோ ஜல்பகோவா. ஏதாவது 2-3 வார்த்தைகளை சொன்னா இவன் என்ன பெரிய பேச்சாளியா இல்ல எல்லாத்தையும் நிறைய படிச்சுட்டானாங்கிற கேள்வி இல்ல, உளறானா. திருஷ்ட பார்ஷ்வே பவதி ஜவசம். பக்கத்திலேயே இருந்தான்னா ஏண்டா ரகசியம் பேச விடாம பக்கத்திலேயே இருப்பான். தூரத்தோ பிரகல்பா. எட்டி போயிட்டா கல்யாணத்துக்கு வாடான்னா சீமந்தத்துக்கு வரையப்பா. உன்னை வச்சுன்னு நான் என்ன வேலை செய்யறது? சரி, இது எல்லாம் சொல்றானே, பேசாம நாம பொது வேலை அதை செய்வோம் அப்படின்னா சாந்தியா பீரு எதின சஹதே பிராயஜோ நாபிஜாதா. எல்லாத்தையும் பொறுமையா இருந்து பிரபாகர் மாதிரி ஒரு வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. விஜய் மாதிரி, பிரபாகர் மாதிரி உதாரணம் நம்மள்கிட்ட இருக்கிறவங்களையே சொல்லுவோம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவன் ஒரு பயனாமொழி அப்படின்னு சொல்லுவான்.
சாந்தியா பீரு. சரி, அதுக்கும் மேல எதிர்த்து படபடான்னு பேசுறா வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேர் பேசிட்டு இருந்தா இவருக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி இடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் பேசுவாரு. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான் அப்படின்னா, இதுதான் அவரு பாரு நிறைய இதில் சம்பாதிக்கிறதுக்காக அவர் புலமை காட்ட வந்துட்டார். எதிர்த்து சாதே வயது வளர்க்கறதுக்காக எப்படியோ சம்பாதிக்கிறதுக்காக மூட்டை அடிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாரியா அப்படின்னு. சேவா தர்ம பரமகனா யோகி நாமபி அகம்யா. பொது சேவை செய்வதுங்கிறது பெரிய யோகிகளாலையும் செய்ய முடியாது, ரொம்ப கடினம். அப்பேற்பட்ட ஒரு ராஜா சொன்ன வார்த்தைகளை பார்த்தோமே ஆனால் பயமா இருக்கு நமக்கு. ஆனா இன்னைக்கு மகான்கள்லாம் பொது சேவை நிறைய செய்கிறார்கள் என்றால் இங்கே ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லா வசதிகளும் இந்த ஆசிரமத்தில் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா பொது சேவை அவர்கள்லாம் எந்த குறிக்கோளில் செஞ்சிருக்கார்கள் அப்படின்னா, யார் எது சொன்னாலும் உலகம் நன்னா இருக்கணும், விஸ்வத்தை காப்பாற்றணும். விஸ்வம்னா உலகம், அந்த உலகத்தை நாம காப்பாற்றணும், விஸ்வ சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மகான்கள் வாழ்ந்து கொண்டு நமக்கு ஆசீர்வதிக்கிறார்கள். நாமெல்லாம் என்னப்பா செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சா இடைவிடாமல் செய்யணும். அதுக்கும் அவரே சொல்லி கொடுத்துருக்கார். என்னன்னா, பிராரப்யதே ந கலு விக்ன பயன நீச்சை. அதமனா இருக்கக்கூடிய மனிதன் எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டான். பிராரப்ய விக்ன நிகதா விரமந்தி மத்யா. நடுத்தரமா இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான்னா, நல்ல காரியத்தெல்லாம் ஆரம்பிச்சிருவான். ஒன்றும் இல்லை, பழனிக்கு ஒரு நாள் வரேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பான். இல்லை சபரிமலைக்கு 18 வருஷம் இடைவிடாமல் போறது அப்படின்னு. 103 வயசுல ஒரு பாட்டி அவங்க வீட்டில் சிவலோக பிராப்தி ஆகிருப்பாங்க. அப்போ மாலை கைட்டு முடியாயிருக்கு. இனிமே ஐயப்பனை நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப அப்படிங்கும் பொழுது இவன் மத்தியமமான மனிதன். விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானா பிராரப்தம் உத்தம குணான பரித்யஜந்தி. ஆரம்பிச்ச காரியத்துல அடிக்கடி இடையூறுகள் வந்தா கூட படுத்த எப்படி தடிக்கு விழுந்தாலும் நாம பிசாம இருந்தா அது பாட்டு எழுந்து நடந்து போயிட்டு தொடர்ந்து விடும். இங்க நாம 2 கத்து போட்ட உடனே அது அழ ஆரம்பிக்கும். நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை எப்படியே ஓடிட்டுன்னா, அது கீழே விழுந்ததுன்னா அது அழவே அழாது. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல கத்துல அது இன்னும் கொஞ்சம் நேரம் வீல்னு கத்தும். அதனால எத்தனை சிரமம் வந்தாலும் நாம ஆரம்பிச்ச காரியத்தை செய்யக்கூடியதுதான் உத்தமமான மனிதன். அதெல்லாம் செய்வதற்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பூஜை, வழிபாடு, கூட்டு வழிபாடு எல்லாம். அதுக்காக தான் இந்த தேவி மகாத்மியத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, 700 மந்திரம். இன்னைக்கு குழந்தைகள்லாம் விட்டா 50 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. எல்லாம் வந்தே பாரத்தில் அப்படிலாம் பேர் இருக்கே தவிர இவங்க வந்தே பாரத்னு சொல்றதுக்குள்ளே ஒரு அத்தியாயம் ஆயிடும் போது அப்படி எல்லாரும் பாராயணம் பண்றாங்க. அதனால இதுல 30 ஸ்லோகம் மந்திரம் சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்லோகம் தேவியாயா ததமிதம் ஜெகதாத்மசக்தியா நிஷேஷ தேவகண சக்தி சமூகமூர்த்தியா தாமம்பிகாமகில தேவமஹர்ஷி பூஜ்யாம் பக்தியானதாஸ்ம விததாது சுபானிதானா. ரிஷிகள் சொன்ன மார்க்கத்துல உலகம் பூரா நல்லது ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் பாராயணம் செய்தால் போதும். அதே மாதிரி எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு, அந்த பய நிவர்த்தி ஆகணும். நமக்கும் பய நிவர்த்தி ஆகணும், நம்ம கூட இருக்கிறவர்களுக்கும் பய நிவர்த்தி ஆகணும். முதலாளியை கண்டு தொழிலாளி எல்லாம் பயந்துட்டே இருந்தா அப்புறம் தொழிற்சாலை எப்படி நடக்கும்? டயத்துக்கு காபி டீ டிஃபன்லாம் வேணா செலவாகுமே தவிர தொழில் நடக்காது. அந்த பயம் போய் அவரவர்கள் திறமையா வேலை செய்யணும்னா
यस्याः प्रभावमधुनं भगवानन्तो ब्रह्माहरश्च नहि वक्तुमलं बलञ्च सा चण्डिका अखिलजगत्परिपालनाय नाशाय चाशुभभयस्य मतिं करोतु. எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து சக்தியை கொடுத்து செய்யும் வேலையிலே ஒரு திறமையை கொடுத்து எல்லோருக்கும் பயத்தை போக்கி ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த ஸ்லோகம். இது மாதிரி ஒரு 30 ஸ்லோகத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த 30 ஸ்லோகத்தையாவது தினமும் படித்தோமே ஆனால் நாம் பரமானந்தமாக இருக்கலாம். எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தான் மகரிஷிகளுடைய ஒரு அனுகிரக சக்தி. எங்கே போய் நீங்கள் சங்கல்பம் செஞ்சாலும் தர்ம அர்த்த காம மோக்ஷ சித்தியர்த்தம் நீ நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை தான். அதுக்கப்புறமா நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகணுங்கிறதுக்காக நிறையா ஒரு சங்கல்பங்கள்லாம் மகரிஷிகள் எழுதி வச்சு ஸ்நான சங்கல்பம், அர்ச்சனைக்கு ஒரு சங்கல்பம், பூமிக்கு ஒரு சங்கல்பம், ஹோமத்துக்கு சங்கல்பம், தானம் பண்ணுறதா இருந்தால் அதற்காக தனி சங்கல்பங்கள், இதெல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவ்வழியிலே இந்த யுகத்தில் நம்மளால் எவ்வளவு தூரம் நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவில் குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால தொடர்ந்து சண்டி ஹோமமானது நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் விசேஷ மகாபூர்ணாகுதி இங்கே நடைபெற்று முடிந்தவுடன் 6, 7, 8, 9, 10 அந்த 5 நாட்களும் காயத்ரி நிலையம்ங்கிற இடத்துல ஒசூரில் சண்டி ஹோமம் நடக்கும். அதனால இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆனந்தமாக இருக்கணும், எல்லோரும் நன்றாக வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பிரீத்திகரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்யப்படுகிறது. அதே மாதிரி நமது புவனேஸ்வரி பீഠத்தில் சத்குரு ஓங்காரானந்த மகா சுவாமிகளுடைய திருவருள் சங்கல்பத்தினால் துவக்கப்பட்ட திருப்பணியானது 90% வேலைகள் முடிஞ்சு இப்போ போனால் கோவிலை சுற்றி வந்தால் நமக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு எங்கே அவர் ஒரு பற்ற வச்சிருக்கார், ரவிச்சந்திரன் பேர், அவரு பேரு. அந்த ஒரு 2.5 ஏக்கர் அந்த பற்றையில தான் ஒரு 65% வேலைகள் நடந்து ஸ்பாட்டில் 35% தான். இந்த புவனேஸ்வரி பீட்டத்துக்குள்ள எல்லா கல்லையும் அங்கேயே அவர் விக்கிரகங்கள்லாம் அதில் தூண்கள்லாம் விக்கிரகங்கள்லாம் ஏற்படுத்தி எல்லாம் பண்ணி அதை கொண்டு இங்கே வைக்கக்கூடிய வேலைன்னு பார்த்தா 35% வேலை தான். அது இப்போ நம்ம அது பூர்ணமாக முடிஞ்சாச்சு. இன்னும் நமக்கு பாக்கி இருக்கிறது அந்த மேலே தண்ணி எல்லாம் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு, மழை பெஞ்சா ஜலம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வெதரிங் போர்ஸு, ஒளி அமைப்பு இதெல்லாம் தான் பண்ண வேண்டியிருக்குங்க. 1974ஆம் ஆண்டு சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் வேத பாடசாலையை துவங்கினார்கள். அந்த பாடசாலை கட்டடத்தையும் நாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் விசேஷமாக யாகசாலைகள்லாம் அமைத்து நல்ல இது ஒரு வைதிக ஸ்ரீவித்யா சாக்த நெறிப்படி கும்பாபிஷேகமானது நடைபெறப் போகிறது. இன்னைக்கு 3 தேதி ஆயாச்சு. 19ஆம் தேதி அன்றைக்கி அந்த பாலாலயம் நடக்கிறது. அதுக்கப்புறமா ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5 10 காலங்கள் பூஜைகள்லாம் செய்து 8 கால ஹோமங்கள்லாம் செய்து விசேஷ கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 48 நாளைக்கு தொடர்ந்து புவனேஷ் பரிவார தேவதா மந்திர சகித புவனேஸ்வரி மந்திர சகித சண்டி ஹோமம் நடக்க போகிறது. அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக 3 ஆண்டு காலம் புவனேஸ்வரி கோட்டி திலஹோமம் சாந்தானந்த சுவாமிகள் செய்திருக்கிறார். அவர் 108 நாளில் பண்ணினார். நம்மளுடைய உடல் சௌகரியங்கள் மற்ற சௌகரியங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து 3 வருஷ காலம் இடைவிடாமல் அந்த கோட்டி புவனேஸ்வரி ஹோமமானது அங்கே நடக்க போகிறது. அதே மாதிரி தேவி மகாத்மியத்தில் 13வது அத்தியாயத்தில் ஏவம் சமாராதயத்தோஹோ திரிபிர் வருஷைர் யதாத்மனோஹோ
துஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராகச்சண்டிகா. 5 இடத்துல இது வரைக்கும் 3 வருஷம் 4 இடத்துல முடிச்சுட்டோம், 5வது இடத்துல நடந்துன்றது. இப்போ புவனேஸ்வரி பீட்டத்திலே கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே, மண்டலாபிஷேகம் முடிஞ்ச உடனே 3 வருஷம் இதே சண்டிகோகம் நடக்கும். அதனால இத்தனையும் குருநாதர்களுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதாவினுடைய திருவருட்கருணையினாலையும் நடைபெறுகிறது. எல்லோரும் புவனேஸ்வரி பீடம் ஜட்ஜி சுவாமிகளா தீட்சாலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் நல்ல சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டுமாக வாழ்த்தி மகிழ்கிறேன். ஜெய குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, குருதேவ தத்தா.